இந்த பொண்ணு ஒரு டிடெக்டிவா இருக்காங்க. இவங்க கால புடிச்சு ஒரு இரும்பு வயசுலயும் வச்சு இந்த பொண்ணைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பென்ட்ரைவ் எங்கடி அத குடுத்துரு இல்லனா உன் கால உடைச்சிருன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம அந்த பென்ட்ரைவ் குடுத்துருன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அவங்க டீமை கால் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் இருக்கிற லாக்கருக்கு எனக்கு வேணும்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட காலையும் உனக்கு கத்தியால குத்திராங்க. அதனால இந்த பொண்ணால நடக்க முடியல. பப்ளிக் பிளேஸ்லயே உங்க டீமும் வராங்க. யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த சாவியும் கைமாத்துறாங்க. அந்த கீயை வச்சு அந்த லாக்கர் ஓபன் பண்ணா அது உள்ள ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள தான் அந்த பென்ட்ரைவே இருக்குன்றாங்க. அந்த பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு பாம் இருக்கு. அந்த பாம் அந்த இடத்துல வச்சிருது. இந்த பொண்ணு தான் இவ்வளவு நேரம் பிளான் பண்ணி இவங்க எல்லார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இதை பண்ணிருப்பாங்க. அந்த பென்ட்ரைவே இந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கும். இவனுக்கே தெரியாம அந்த டைலியுமே அந்த பென்ட்ரைவை வச்சிட்டு இருப்பாங்க. இவன் கண்ணு முன்னாடி இவன் டைல இருக்கிற பென்ட்ரைவை எடுக்கிறாங்க. இவனும் செம்ம டென்ஷன் ஆயிட்டா அந்த பொண்ணையும் போட்டு அமுக ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஏகப்பட்ட போலீஸும் வந்துறாங்க. இவன் கண்ணை தூக்கி போயிட்டு ஒரு குப்பை தொட்டியிலும் போட்டு இவனு கேஷுவலா வெளியே போக ஆரம்பிக்கிறான். எல்லா போலீஸையும் அப்படியே சரவுண்ட் பண்றாங்க. இவனை சரண்டர் ஆயிலாம் சொல்லி தான் பாக்குறான். டக்குன்னு பார்த்தா இவன் டையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவான் பாருங்க. இவன் அப்படியே ஷூட்னு சொல்லிடுறாங்க. படவரன்னு சுட்டு தள்ளிடுறாங்க. அந்த கோர்ட்டுல இந்த பொண்ணு டைமண்ட் வச்சிருப்பாங்க. அதனால இவன் டைமண்ட் கடத்தல்காரன்னு சுட்டு இந்த கேஸுமே முடிச்சிருவாங்க. அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அது உள்ளதான் அரசாங்க அதிகாரிகளாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறதுக்காக தான் இவங்களுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த பென்ட்ரைவுமே காணாம போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு சம்பவத்தையே நடக்காம இந்த பொண்ணுமே தடுத்திருப்பாங்க. இந்த பொண்ணோட வீரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.